அரியலூர் மாவட்டம் செம்பியக்குடியில் அமைந்திருக்கிற செம்பியன் மாதேவி சிலைக்கு மாலை போடுவதற்காக நம்முடைய விவசாய சங்கத்திலிருந்து தஞ்சை மாவட்டத்தில் காவிரி தாய்க்கு கோயில் எழுப்புகிற நம்முடைய தலைவர் அவர்களும் நம்முடைய அரியலூர் மாவட்டத்தினுடைய விவசாய சங்கத்தினுடைய தலைவராக சமூக ஆர்வலாற்றக்கூடிய தங்க சண்முக சுந்தரையா அவர்களும் குடும்ப செம்பியக்குடி சார்ந்திருக்கிற குடிமக்களும் இங்கே குழுமி இருக்கிறோம். இன்றைக்கு முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள், 1054வது பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் மிகப்பெரிய விழா நடக்கிறது. இந்திய திருநாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி உட்பட பல சான்றோர்களும் வந்து அங்கே இந்த வாரத்தில் அங்கே அந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு அவருடைய பாட்டியாராக இருக்கிற செம்பியன் மாதவிக்கும் நாம் வந்து மாலை அணிவித்து பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த சான்றோர்கள்லாம் இணைந்து வந்து இங்கே அந்த மாலை அணிவித்திருக்கிறார்கள். இந்த செம்பியன் மாதேவியை பற்றி நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 80 வயது வரை 7 தலைமுறை இங்கே இருந்து அவர் வந்து செம்பியன் மாதேவி கலைப்பாணி என்ற ஒரு தனியான கலைப்பாணியிலே கற்றளிகள் எனப்படுகிற கருங்கற்களாலான கோவில்களை பெண்கோவில், வைணவ கோவில்கள் என பல்வேறு கோவில்களை அவர் சோழவள நாட்டிலே கட்டியிருக்கிறார். சோழவள நாடு என்பது ஏதோ நம்முடைய திருச்சி தஞ்சை பகுதி மட்டுமில்லை. அவர்கள் காலத்தில் விழுப்புரம், திண்டிவனம் பகுதியும் அவருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. இதை கூட சண்முக சுந்தரையா குறிப்பிட்டார்கள். கீழே நாடுகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்போடியா, தாய்லாந்து, இப்படி வந்து இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஒரு மன்னன் தான் இந்திய நாட்டுக்கு வெளியில பல நாடுகளை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்தவன். அந்த பெருமை ராஜேந்திர சோழனுக்கு உண்டு. ஆனால் அவனுடைய பிறந்த நாளை தான் நாம் இப்படி கொண்டாடுகிறோம். அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பாலித்தீவுலலாம் அவனுடைய கல்வெட்டுகள் இருக்கின்றன. தாய்லாந்தில் அவனுடைய கல்வெட்டுகள் இருக்கின்றன. லெதையில் அவனுடைய கல்வெட்டுகள் இருக்கின்றன. இப்படி பல்வேறு நாடுகளிலும் ஆட்சி செய்த அந்த ஒரு பெரிய பன்னாட்டு மன்னனாக, ஒரு பெரிய பேரரசை, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவிய பேரரசனாக சக்கரவர்த்தியாக இருந்தவன் ராஜேந்திர சோழன். அவனுக்கு பாட்டியாராக இருந்த செம்பியன் மாதேவி அவர்களை எல்லாம் வளர்த்தெடுத்து ஆளாக்கினார். எல்லோரும் அறிந்த வரலாற்று உண்மை அது. ஆகினால அந்த நாளில் நாம அவருக்கு வணக்கம் செலுத்தும் விளக்கேற்றி அவரை இறைவனாக்கி வணங்கி அந்த நிகழ்வுக்கு இங்கே எல்லோரும் வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே நாம் செம்பியன் மாதேவியை போற்றி வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் நன்றி. தஞ்சையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா தங்கராசு அவர்கள் காவிரி தாய்க்காக சிலை எழுப்புவதற்காகவும் அதற்கு அவர்களுக்கு கோயில் எழுப்புவதற்காகவும் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது உரையாற்றுகிறார்கள். உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு மாபெரும் மன்னனை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த காவிரி தண்ணியை குடிக்கிறதுனால தான் என் சொந்த சோழவள நாடு அறிவுக்கு யார் ஈடு என்றாய்ந்து உண்டு கழிக்க செய்து பொருள் கொடுத்து பொறாமை துறந்து புறப்படு எனும் புண்ணிய நன்னாடு நம்ம சோழ நாடு. இந்த சோழ நாட்டில் வரலாற்றை வந்து உலகம் முழுச்சும் ஆளுமை பண்ணி அங்கே ஒரு தலை சிறந்த ஒரு உலகத்தில் யாருமே இல்லாத அளவுக்கு ஒரு தலை சிறந்த மன்னன் நமக்கு நம்மளுடைய குருதி தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. அந்த குருதி தொடர்பான ஒரு நிகழ்வை நம்ம போற்றுற வகையில் இன்னைக்கு அம்மா செம்பியன் மாதேவிக்கு வணக்கமும் மாலை அணிவித்து வணக்கமும் செலுத்த தஞ்சாவூர்லேருந்து வந்து உங்களோட இணைந்திருக்கிற பெருமையாக இருக்கிறேன். ஐயா தங்கை தண்ணி அவங்களுக்கு ஆலோசனை வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏற்பாடாக இருந்தாங்க. உங்களையும் இப்பயுமே சமகாலங்களில் உங்கள் தந்தைக்கு பெருமையை போற்றி வழங்குகிறேன். காவிரி தாய் ஏற்கனவே வேணாம்